இயல்புகளை இடங்களை எடுத்து மொழிதல் நிறைவுரை என்ற முறையில் கட்டுரை அமைக்கப்படுகின்றது. தொல்காப்பியம் தோன்ற காரணம். தொல்காப்பியம் ஏற்றப்பெற்றதற்கான காரணங்கள் பலவாக அமையலாம். மொழியையும் முன் மரபுகளையும் பாதுகாத்தல் என்பது ஒன்று. தொல் குட்டல் காப்பு குட்டலியம் தொல்காப்பியம் என்ற பெயரே இதனை உணர்த்தும். இந்த கருத்தை சொன்னவர் பேராசிரியர் சாவே சுப்பிரமணியம் ஐயா அவர்கள். எங்களுடைய ஆசிரியர் இங்கே உட்கார்ந்திருக்கிறார். முந்தைய நூல்கள் அழிந்தன, இழக்கப்பட்டன. ஆகையால் நிலவி இருந்த இலக்கண கருத்துக்களை பதிவு செய்தல் என்பது மற்றொரு நோக்கம். தமிழின் இலக்கண இலக்கிய கோட்பாடுகளை தம் மொழியினருக்கும் பிற மொழியினருக்கும் கற்பித்தல் நோக்குடன் உருவாக்க பெற்ற பனுவல் ஏடு என்பது மற்றொரு அடிப்படையாக அமையும். பிற மொழி அல்லது மொழிகளின் இடையீடு காரணமாக தமிழ் மொழியின் செவ்வி இழக்கப்படுகிறது, இழக்கப்படக்கூடும் என்பதால் மொழியின் தனித்தன்மை காக்கும் விதிகளை நினைவுறுத்தல் நிலைப்படுத்துதல் என்பனவும் உள. விளைவாரணம் ஐயா அவர்களுடைய தொல்காப்பியம் என்ற நூலை படித்தால் உங்களுக்கு இந்த கருத்துக்கள் கிடைக்கும். முந்தைய மரபின் விளைவாக எதிர்வரும் புதுமைக்கு வழிகோலுவதாகவும் இணைவு கண்ணியாகவும் அமைதல் என்பதும் கருதப்படக்கூடும். இவற்றுக்கு மேலாக தம் காலத்து தம் மொழியிலும் உடன்கால மொழி அல்லது மொழிகளிலும் அமைந்த இலக்கண கோட்பாடுகள் பலவாக அமைவதை கண்டு கணித்து பதிவு செய்தலும் அவற்றை ஒருங்கிணைத்தலும் கூட இலக்கண நூல் இயற்றப்பெற்றதன் நோக்கமாகும் என்பது கருதி பார்த்தற்குரியது. தமிழுக்கான இலக்கணமாக அமையினும் தொல்காப்பியத்தின் அணுகுமுறையும் மாதிரியும் பிற மொழிகளுக்கும் பொருந்தி வரலாம் எனும் பாங்கை இங்கு இயல்புபடுத்தி கருதி கொள்ளலாம். கோட்பாட்டு பன்மை தென்படும் சில இடங்கள். தொல்காப்பியம் பலபோதும் மொழி இயல்புகளையும் இலக்கண நெறிகளையும் பற்றி பேசும்போது ஒன்றற்கு மேற்பட்ட கோட்பாடுகளையும் விதிகளையும் கூறும் இயல்புடையதாக அமைகின்றது. மிக எளிமையான அடிப்படை கூறுகளாயினும் பன்முக சிக்கலான கூறுகளாயினும் இத்தகு கையாளுகை தொல்காப்பியத்திற்கு உரியது. ஓர் இடத்திலேயே கருத்து பன்மை அமைத்தல் என்பதும் வேறு இயலில் அல்லது வேறு அதிகாரத்தில் அகற்றி அமைத்தல் என்பதும் காணப்படுகிறது. முதன்மை கருத்து துணைமை கருத்து எனவும் இத்தகு சில கருத்து பன்மை இணைத்து பார்க்க இயலும். அவற்றில் சிலவற்றை மட்டும் சொல்லுகிறேன். ஒரு கருத்து எழுத்து 30 என்பது ஒரு கருத்து, சார்ந்து வருவதோடு 33 என்பது இன்னொரு கருத்து. அப்போ 30 33. இன்னொன்று எழுத்து அளவின் மேலெல்லை 3 தான், எனினும் நீட்டம் உண்டு என்று அடுத்ததாக சொல்லுகிறார். நீட்டம் நிகழும் சூழல் அந்த இயலின் இறுதியில் சொல்லப்படுகிறது, தொடக்கத்தில் இல்லை. வேற்றுமை உருபு நிலையில் 6, இது எழுத்ததிகாரத்து கருத்து. பொருள் நிலையில் வேற்றுமை 7 என்பதும் பயன்பாட்டு நிலையில் 8 என்பதும் சொல்லதிகாரத்தில் உணர்த்தப்படுவன. எனவே வேற்றுமை 6, 7, 8 இதைத்தான் நான் கோட்பாட்டு பன்மை என்று சொல்ல விரும்புகிறேன். இன்னொன்று 4, ஒவ்வொரு வேற்றுமைக்கும் உருபும் பொருளும் வரையறுக்கப்படுகின்றன. உங்களுக்கு தெரியும் வேற்றுமையியல். எனினும் வேற்றுமை மயக்கம் எனும் மற்றொரு கோட்பாடும் தொடரும் இயலில் பதிவு செய்யப்படுகிறது. எனக்கு மகன் 4ஆம் வேற்றுமை உருவு தான் உறவு, ஆனால் எனது மகன் என்று 6வது வேற்றுமை உருவையும் கொண்டு வருகிறார். எனவே இது கோட்பாட்டு பன்மை. இனி பொருள் அதிகாரத்துக்கு சென்றால் கைக்கிளை முதலாக திணை 7 என்பது தொடக்கம், நடுவன் அமைந்தவை 5 என்பது இன்னொரு கருத்து. இவற்றுக்கு உரிய உண்டு. இவ் 5 நடுவில் அமைந்த பாலை தவிர பிறவற்றுக்கு நிலமும் தெய்வமும் உண்டு. எனவே எண்ணிக்கை 4ஆக அமைகிறது. எனவே 7 திணை 5 திணை 4 என்று இன்னொரு கருத்து. மேலும் ஒன்று அகத்திணை என்று ஒன்றை ஒரு இடத்தில் சொல்லிவிட்டு இன்னொரு இடத்தில் நீங்கள் பார்க்கும்போது கைகோள் என்று களவு கற்பு என்பதை கொண்டு வருகிறார். இப்போ அகத்திணை என்பதை நாம் 5 திணைகள் என்று கொள்வது ஒரு வகை, களவு கற்பு என்று கொள்வது இன்னொரு வகை. அகன் 5 இணைகளை. இன்னும் ஒன்று சான்றுக்காக மெய்ப்பாட்டியலில் மெய்ப்பாடுகளின் எண்ணிக்கை பற்றி பல கருத்துக்கள் அமைகின்றன. மெய்ப்பாடு 16, இன்னொன்று 8, இன்னொரு இடத்தில் 32, வேறு 32 என்று ஒரு பெரிய பட்டியல் அமைகிறது. வேறு 6 பகுதியினவாக ஒவ்வொன்றுக்கு உள்ளும் பகுப்புகளோடு இன்னொன்றை அமைக்கிறது. இவ்வாறு இது ஒரு கோட்பாட்டு பன்மை. நிரல் நிறை என்று ஒன்றை எடுத்துக்கொண்டால் அது மொழி புணர் இயல்பு என்பது எச்சவியலில் தரப்படுகின்ற கருத்து. அது உவம வகையாக உவமை இயலில் சொல்லப்படுகிறது, தொடை வகையாக செய்யுளியலில் சொல்லப்படுகிறது. இவ்வாறு பல இயல்களிலும் கருத்தை அவர் அமைப்பது உண்டு. இனி நூல் பற்றிய விளக்கங்களில் செய்யுளில்
விளக்கங்கள் செய்யுளியலில் ஒரு வகையாகவும் மரபியலில் வேறு வகையாகவும் அமையும். உங்களுக்கு தெரியும். மேற்கண்டன சில சான்று மட்டுமே. இத்தகவன அனைத்தும் திரட்ட பெற்று அணுகப்பெறல் தனி ஆய்வு முடிவுகளை அளிக்க முடியும். மேலும் மேற்கண்டனவற்றை கருதும் போது தொல்காப்பியத்தின் கோட்பாட்டு பன்மை வெளிப்படுவதுடன் பல கோட்பாடுகளையும் பதிவு செய்து ஒருங்கிணைப்பது அந்நூல் அடிப்படை காரணங்களில் ஒன்று ஆகக்கூடும் என்ற கருத்து மேலோங்குகிறது. சரி, இந்த கோட்பாட்டு பன்மை ஏன் வருகிறது? கோட்பாட்டு பன்மையின் காரணங்கள். தொல்காப்பியம் கோட்பாட்டு பன்மை புலப்படுத்துவதற்கு அடிப்படையாக பல காரணங்கள் அமையலாம். அவற்றை 1, 2 என்று சொல்லி இருக்கிறேன். சிலவற்றை சொல்லுகிறேன். 1, சிறப்பு பாயிரம் வழி அறிவது போல தமிழ் மொழிக்கு இலக்கணம் வகுப்பது நோக்கம் எனினும் வழக்கு செய்யுள் ஆகியன இரண்டும் களவும் ஆவதால் கோட்பாட்டில் வேறுபாடு அமைந்து கோட்பாட்டு பன்மைக்கு இடம் வகுக்கலாம். சான்றாக 1, 2 அகர சுட்டு உயிர்முன் வரின் வகர ஒற்றுப்புறம். உங்களுக்கு தெரியும், உடம்புடைமையின் பின்னால் உள்ள இலக்கணங்கள் சொல்வார்கள். அதுவே செய்யுளாயின் நீட வரும். ஆக்கூட்டல் இடை என்றால் அவ்விடை என்று வராது, ஆ இடை என்று வரணும். இது ஒரு சான்று. சுட்டு பெயர் இயற்பெயருக்கு பின் தான் வரும் என்பது ஒரு கோட்பாடு. ஆனால் செய்யுளாயின் அவன் என்று தொடங்கிவிட்டு பின்பு கரிகாலன் என்று வரலாம். அதே போல செய்யுளில் ஆ ஓ ஆகும். இயல்பாக நாம் பேசும்போது ஆ வந்தான் வந்தோன் என்று வரும். இன்னும் இரண்டாவது ஒரு சான்று, இலக்கணம் வகுக்க எடுத்துக்கொண்ட மொழியின் தன்மையும் கோட்பாட்டு பன்மையை சுட்ட வேண்டிய கலன் அமைய வாய்ப்பாகலாம் என்பது. தமிழ் மொழியில் வேற்றுமை பற்றி சொல்லும் போது அவர் 2 விஷயங்களை பார்க்கிறார். ஒன்று, ஒரு குறிப்பிட்ட உருபு ஒரு குறிப்பிட்ட பொருள். பின்பு பார்க்கிறார், இல்லை வேறு உருபும் அதே பொருளில் வரலாம். எனவே வேற்றுமை மயக்கம் பற்றி ஏற்கனவே சொன்னதை இங்க கோட்பாட்டு பன்மைக்கு ஒரு காரணம் என்று எடுத்துக்கொள்ளலாம். வழக்கு செய்யுள் என்பது ஒன்று, இன்னொன்று ஒரு மொழியில் உள்ள வழக்காறுகள் என்பது மற்றொன்று. 3, மொழி பார்வை மட்டுமன்றி பிற துறை பார்வையும் கொண்டு இலக்கண வகுப்பதும் கோட்பாட்டு பன்மை பதிவு செய்ய காரணமாகலாம் என்பதற்கு மொழியில் அளபின் அமைப்பு இசையில் அளவு மிகுதல் என்ற கலனில் வெளிப்படுகிறது என்றால் உங்களுக்கே தெரியும். ஒரு குறிலுக்கு 1 மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை, அளவு என்றால் 3 தான். ஆனால் பின்பு சொல்லுகிறார், இசை என்ற துறையில் வரும்போது அது மிகவும் நீண்டு 3 என்ற எல்லையை தாண்டியும் போகலாம் என்று சொல்லுகிறார். எனவே இது ஒரு கலன், இது வாய்ப்பு. கோட்பாட்டு பன்மை அமையும் ஒரு கலன். இலக்கண நுட்பம், ஆசிரியரின் ஆய்வியலின் ஆழம் என்பனவும் கலை சொல் பன்மை வழி கோட்பாட்டு பன்மை உணர்த்த காரணம். இது ஒரு கருத்து. தொல்காப்பிய எழுத்ததிகாரத்தில் பார்த்தால் உங்களுக்கு மயங்கியலும் வரும், புணரியலும் வரும். ஏன் எல்லாவற்றையும் புணரியல் என்று சொல்லவில்லை, ஏன் எல்லாவற்றையும் மயங்கியல் என்று சொல்லவில்லை? ஏனென்றால் கணக்கில் எப்படி ஒரு சொல் எந்த அறிவியல் துறை ஆயினும் ஒரு லேபிள் தான் வரலாம், பல வரக்கூடாது. ஆனால் இவர் 2ஐ பயன்படுத்துகிறார். அதே போல எழுத்து என்று வரும்போது மெய் எழுத்தா புள்ளி எழுத்தா ஒற்றை எழுத்தா, 3 3 3 1. அப்போ ஒரு சொல்லை அமைப்பதில் கூட அவரிடம் கோட்பாட்டு பன்மை புலப்படுகிறது என்பதை நான் இங்கே வைக்கிறேன். இதனால் தான் அவர் அதை பதிவு செய்ய வேண்டிய தேவை ஏற்படுகிறது. 5, தம் மொழி இலக்கியம் மக்கள் என்பன மட்டுமன்றி பிற மொழி கலனும் இணைவதும் கோட்பாட்டு பன்மைக்கு காரணமாம். எந்த மொழின்னு கேட்டா எனக்கு தெரியாது. வடமொழி இருந்திருக்கலாம், அல்லது பாலி பிராகிருதம் இருந்திருக்கலாம், அந்த அவற்றுக்கு முன் உள்ளது. இல்லை பல ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியம் என்பதற்கெல்லாம் நான் வரவில்லை. ஏனென்றால் இதையெல்லாம் இந்த கோட்பாட்டு பன்மைக்கு என்ன காரணமாக இருக்கலாம் என்ற கருத்தின் அடிப்படையில் மட்டும் நான் சொல்லி இருக்கிறேன். இதை ஒவ்வொன்றையும் தனியாகத்தான் வலியுறுத்த இயலும்.